ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஸ்ரீனிதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஸ்லைம் வாங்கினேன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாதிரி கேட் ஸ்லைம், பர்பிள் கலர், கொஞ்சம் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ஆர்பி வந்து 25 rupees. இது ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. ஆனால் இதோட பாட்டில் அழகாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா ஸ்குவிஸியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் ரேட்டிங் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். ஏன்னா ஏன் ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னா, இங்கே லைட்டாக ஒட்டுது கையில். பட் ஆனால் நல்லா இருக்குது இந்த ஸ்லைம். அது ஒன்று மட்டும்தான் குறைச்சலாக இருக்குது. அது கரெக்டாக இருக்குன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஆனால் இது ஒர்த்து தான். எவ்வளோ நல்லா அப்படியே இழுக்கிற மாதிரி வருது. இதை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம் விளாடி. அது வேற இல்லை, லைட்டாக குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம அதை அமுக்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது பாருங்க. பார்த்தீங்களா? எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த பீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் போல. இப்போ வந்து ஓகே, நம்ம இதிலே போட்டுடலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் லைட்டாக இழுத்துட்டு அப்படியே விடுங்க. பார்த்தீங்களா, இது மூவ் ஆகுது. இது அப்படியே கீழே போயிடும். நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பார்த்தீங்களா, பபிள்ஸ் வந்துச்சு. வேறு இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துட்டு கையில் இப்படின்னு சுற்றிட்டு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நான் ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இவ்வளோ இழுத்துருக்கேன். ஓகே கைஸ், நான் இதான் பண்ணியிருக்கேன். இது பேர் வந்து பூ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா இன்னொரு கேம் கூட இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பால் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஓகே, நான் பால் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறமா நீங்கள் தூக்கி போட்டுலாம் விளாடலாம். பாருங்கள் நான் இப்போ எவ்வளோ விளாண்டேன்னா அதோட ஷேப்பே மாறல. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ அழகாக இப்படி இருக்கா. பாருங்கள், ஷேப் நான் செஞ்ச பால் மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஒர்த்து தான்.
ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் இப்போ எப்படின்னு இழுத்தேன்னா அது அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துடுது. பட் ஆனால் நான் அது ஃபோர்ஸாக பண்ணால் தான் வருது பாருங்கள். நான் ஸ்லோவாக பண்ணுறேன், பார்த்தீங்களா வரல. அப்புறமா இதை ஆனும் கீழே ஒரு பீட்ஸ் விழுந்துருச்சு. கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஸ்பீடாக இருக்கிறேன், பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருக்க பீட்ஸ்லாம் உழுது. ஸோ நான் இது தனியாக எடுக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் இது இருந்தால் நல்லா இருக்குது. ஸோ இதுலேயே இருக்கட்டும். கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன செய்யன்ட்டு. ஓகே, அப்புறமா நிறைய பேருக்கு இதுக்குள்ளே வந்து ஸ்லைமை வைக்கிறதுக்கு வந்து தெரியாது. சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர்லாம் இப்படின்ட்டு கஷ்டப்படுவீங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண தேவை. நீங்கள் லைட்டாக சும்மா இப்படி இழுத்துட்டு இந்த ஸ்லைம் டப்பா எடுத்து அதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துடும். அப்புறமா எடுக்கிறது வந்து சில பேர் இந்த மாதிரி எடுத்துகிட்ருப்பீங்க, அப்படி எடுக்காது. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இந்த சைடு வந்து இப்படின்னு கையை உள்ளே விட்டு இப்படின்ட்டு இல்லைங்க, அழகாக வந்துடும். புதுசு நீங்கள் வாங்கினா கூட இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் வாங்கும் போது இது டெஸ்ட் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக தான் வரும். இதில் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு பீட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு ஆரஞ்சு பீட்ஸே இல்லை பாருங்கள். நடுவில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து ப்ளூ பீட்ஸும் ஒயிட் பீட்ஸும் தான் நிறைய இருக்குது. இது ஒரு மாதிரி லைட் பர்பிள் பீட். நீளமாக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம செயினாக கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வேறு நம்ம ரிங் செய்யலாமா? இப்போ வந்து நம்ம ரிங் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக இந்த இப்படின்னு வச்சுட்டு கொஞ்சமாக இங்கே இழுத்துட்டு கொஞ்சமாக இங்கே இழுத்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு எந்த ஃபிங்கருக்கு வேணுமோ அங்கே அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம வீக். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கல. பட் எனக்கு வந்து ஸ்லைம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யூஸ் பண்ண கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ நான் இதுக்கு 10 out of 10 ரேங்க் கொடுக்குறேன். இதோட ரேட்டிங் இதுக்கு நல்லா தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து இதுக்கு ரேட்டிங் வந்து 10 out of 10 கொடுத்துருக்கேன். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா பீட்ஸும் எடுத்துகிட்டு இந்த ஸ்லைம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. சாரி, நான் வந்து இந்த பீட்ஸ் எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல. நான் இன்னொரு வீடியோவில் அதை எடுத்து காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் தெரியுமா? இது மூடி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஸ்லைமை வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நில்லுங்க, ஒரு பில்லோ எடுத்துக்கிறேன். நீங்களும் வேணால் ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க.
இந்த பில்லோ மேலே இதை வச்சிடலாம். இது கரெக்டாக இதுக்கு மேலே வச்சிருங்க. அப்புறமா கொஞ்சமாக இல்லை எடுத்து கொஞ்சமாக இப்படி எனக்கு அது ஒழுங்காக வரல, சவுண்டு பாருங்களேன். இது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு என்ன தெரியாது. ஓ, ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது. ஓ, நல்லா இருக்குங்க. என் கழுத்தை நானே நெரிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை, இப்போ கையை ஏதாச்சும் அமுக்கி உங்களுக்கு அப்படியே ஏதாச்சும் எரிச்சல் ஆகுதான், இந்த ஸ்லைம் இருக்குல்ல அதை வந்து உங்கள் கையில் ஃபுல்லாக போட்டுருங்க. நல்லது, இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கிட்டு போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் கை கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா உங்கள் கையை வந்து நல்லா அமுக்குங்க. அப்புறமா அந்த ஸ்லைம் தனியாக வந்த உடனே நல்லா விளையாடுங்க. இதை வந்து நம்ம அது சாஃப்டாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஹார்டாக அமுக்கணுன்னா அதில் வந்து நம்ம கை வலிக்க பாருங்கள். ஒரு இது கூட இல்லை, நில்லுங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி இருக்கா, அதே மாதிரி இல்லை, பட் நான் சாஃப்டாக பண்ணுறேன். பாருங்க, இதுதான் இதில் வந்து ஒரு பிளேயிங் இதில் தான் இந்த ஒரு பிளேயிங் ரேட்டிங் இருக்குது.